ஹாய் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விருப்பமானவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்கள். அந்த ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது என்னென்ன விஷயங்களை நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்வித்தாரன். ஃபஸ்ட்டுக்கு பார்த்து கனெக்டிங் ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜினுக்கு வரக்கூடிய கனெக்டிங் ரோட் நம்ம சிங்கிள் சிலிண்டரை பொறுத்தளவு கனெக்டிங் ரோட் ஃபுல் ஜாயிண்டோடைய வந்துடும். ஆனால் 4 சிலிண்டர் பொறுத்தளவு கனெக்டிங் ரோட்டை பொறுத்தளவு ரெண்டாக உடச்சி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேரிங் மேலுக்கு ஒரு பாதியும் கீழுக்கு ஒரு பாதி பேரிங் வரும். அந்த பேரிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் இருக்கும். அந்த கலர் என்ன கலர் அந்த இன்ஜினுக்கு இருக்கோ அதே கலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். வேறு கலரை ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இன்ஜினை கலட்டும் போதே தெரியும் அந்த பேரிங்கில் பிளாக் கலரா இல்லாட்டி ப்ரௌன் கலரா என்ன கலர் இருக்கோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அதே கலரை சேம் கலரை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம வேறு கலரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் இன்ஜின் சீஸ் ஆயிரும். அதை ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரங்க் ஹவுசிங்கில் வரக்கூடிய அந்த பேரிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேரிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் கலர் கொடுத்துருப்பாங்க. சில பேரிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் கலர் வரும். சில பேரிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கலர் வரும். சிங்கிள் கலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரௌன் கலர் அல்லது பிளாக் கலர் வரும். டபுள் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிளாக் கலர் இந்த மாதிரி சேர்ந்து வரும். என்னென்ன கலர் பேரிங்கில் வருதோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த பேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த பேரிங்கை பொறுத்தளவு ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி பேரிங் மாறுபடும். சில வண்டிக்கு பிளாக் கலர் வரும், சில வண்டிக்கு ப்ரௌன் கலர் வரும். இந்த பேரிங் எந்த பேரிங் அந்த இன்ஜினில் கலட்டுறீங்களோ அந்த பேரிங்கை தான் கலர் வாங்கி நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அது யூஸ்வல் மெனுவிலே கொடுத்துருப்பாங்க. அப்படி யூஸ்வல் மெனுவில் கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம கம்பெனியில் போய் நம்ம கேட்டாலே அது வண்டியக்கூடிய மாடல் இயரை பார்த்து கொடுங்க என்ன செய்யணும்னு சொன்னால் நமக்கு பேரிங் கொடுத்துருவாங்க. அதை கண்டிப்பாக கவனிச்சிக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் எப்படி பண்ணுறோம் நம்ம சிங்கிள் சிலிண்டருக்கு டெப்பட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு 4 சிலிண்டர் வண்டிக்கு எப்படி டெப்பட் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா நமக்கு தெரியும். உள்ளுக்கு வேலுக்கு மேலே ஒரு ஃபில்ஸ் இருக்கும். அந்த ஃபில்ஸை அந்த ஒவ்வொரு ஃபில்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதாவது நம்ம டெப்பட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த ஃபில்ஸ் அந்த கணக்கை சேஞ்ச் பண்ணுறது மூலம் அந்த டெப்பட்டை அட்ஜஸ்ட் பண்ணிடும். இது முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டேக்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.20 கொடுத்துருப்பாங்க. எக்ஸோஸை பொறுத்தீங்கன்னா 0.25 கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி வரும். சில வண்டிக்கு 10 கொடுத்துருப்பாங்க, சில வண்டிக்கு 20, 25 இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரியும் இந்த மெஷர்மெண்ட் வரும். அதை கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு வரக்கூடிய டோர்க் நமக்கு தெரியும். டோர்க்குன்னு சொன்னால் இன்ஜின் நம்ம சாதாரண ஒரு சிங்கிள் சிலிண்டர் நம்ம டைட் பண்ணும்பொழுது ஹை கணக்கே நம்ம டைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு 4 சிலிண்டர் வண்டி நம்ம ஹெட்டை டைட் பண்ணுறதா இருக்கணும், கனெக்டிங் ரோட்டை டைட் பண்ணுறதா இருக்கணும், அல்லது கிளன் ஹவுசிங்கை டைட் பண்ணுறதா இருக்கட்டும். இப்படி டைட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த டோர்க் லிவர் கண்டிப்பாக தேவைப்படும். எதுக்காக சொன்னால் நம்ம எல்லா 4 சிலிண்டர் பொறுத்தளவு எல்லாமே ஒரே பேலன்ஸில் நம்ம டைட் பண்ணல. ஒவ்வொரு நம்ம ஃபஸ்ட் சிலிண்டரை நம்ம டைட் பண்ணோம் சொன்னால் ரெண்டாவது சிலிண்டர் டைட் பண்ணும்பொழுது அதே கணக்கு நம்ம டைட் பண்ணல. அதனால் தான் அந்த டோர்க் நம்பரை வச்சு டைட் பண்ணுறோம். நம்பரை வச்சு டைட் பண்ணோன்னு சொன்னால் முதலாவது சிலிண்டர் எந்த டைட்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி கடைசி வரக்கூடிய அந்த போல்டு அதே டைட்டில் டைட் பண்ணிடும். அதுக்காக தான் டோர்க் கட்டாயம் முக்கியம். இதான் ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினை பொறுத்த அளவு முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.